அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ் ذلك هو الفوز العظيم صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم ذكر الأنبياء عبادة وذكر الصالحين كفارة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹ்வும் பேரருளும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் என்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய பெருமக்களே, நாமெல்லாம் இந்த மொபைலில் கூட சோசியல் மீடியாக்களே பார்த்து வருகிறோம். இந்த வஹாபிகள் என்று சொல்லக்கூடிய பொய்யர்கள், மடையர்கள் ஔலியாக்கள் சம்பந்தமாக மிக இழிவாக கேவலமாக பேசியும் எழுதியும் வருகிறார்கள். ஔலியாக்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய, ஔலியாக்களுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்களை மிக இழிவாக பேசி வருகிறார்கள். மக்களே, நீங்கள் நன்றாக ஒன்று சிந்திக்க வேண்டும். இந்த வஹாபிகள் இந்த தர்கா வழிபாடு என்ற பெயரை சொல்லி அது ஷிர்க்கு, அது பிதுஅத்து, மார்க்கத்தில் இல்லாது என்று சொல்லி அவர்கள் தான் நல்லதை சொல்ல வருகிறார்கள் என்பதை போன்று வருகிறார்களே, அவர்கள் எப்படி மக்களை இழிவாக பேசுகிறார்கள். அவருடைய பதிவுகளை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை எல்லாம் எழுதுகிறார்கள், எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறார்கள். இவர்களா உங்களுக்கு நேர்வழி காட்டப் போகிறார்கள்? அல்லாஹ் நபிமார்கள் எல்லாம் 1,24,000 நபிமார்கள் எல்லாம் உலகத்துக்கு வந்தார்களே, சஹாபாக்கள் எல்லாம் மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொன்னார்களே, அவர்கள் எல்லாம் கேவலமான வார்த்தைகளை பேசினார்களா? மோசமான அசிங்கமான வார்த்தைகளை பேசினார்களா? மக்கள் மத்தியிலே அவர்கள் எழுத்து மூலமாக அந்த அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு மக்களை திட்டினார்களா? இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த வஹாபியருக்கு மட்டும் இந்த அசிங்கமான மோசமான வார்த்தைகள் எல்லாம் எப்படி அவர்களுக்கு ஹலாலானது, எப்படி ஆகுமானது? இவர்கள் தான் உங்களை நேர்வழி காட்டப் போகிறார்களா? கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, நன்றாக சிந்தித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய வருகை முடிந்துவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத் என்ற பதவி முடிந்துவிட்டது. இனிமேல் யாருமே நபியாக வர முடியாது. வந்தால் அவன் காஃபிர். இஸ்லாத்தில் அதற்கு இடமே இல்லை. அதை நம்பினவர் முட்டாள்கள். ஆனால் ஔலியாக்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய விலாயத்தை பெற்றவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் நபிமார்களுக்கு வஹி மூலம் செய்திகளை அறிவித்தான். ஔலியாக்களுக்கு இல்ஹாமியத் என்ற மனதில் உதிப்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த செய்திகளை வெளியாக்குகிறான். ஆனால் ஔலியாக்களுடைய வருகைக்கு முடிவில்லை. கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த வஹாபியல் மக்களை மூளை செலவை செய்கிறார்கள். அதுவும் சுன்னத்துல் ஜமாத்துடைய உலமாக்கள் மிக குறைவாக, யாருமே இல்லாத அப்பாவி மக்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஊரை பேர்த்தான் நல்லா மூளை செலவை செய்வாங்க. ஏன்னு சொன்னால் அங்கதானே சுன்னத்துல் ஜமாத்துடைய உலமாக்களே இல்லையே. அல்லது யாராவது ஒரு ஆள் 2 பேர் இருப்பார்கள். மார்க்கத்தை பகிரங்கமாக எடுத்துச் சொல்ல தைரியம் இல்லாத உலமாக்கள் இருக்கக்கூடிய ஊரை பேர்த்து மக்களை என்ன செய்வார்கள்? மூளை செலவை செய்வார்கள். கேட்பார்கள் ஒரு கேள்வி, ஔலியாக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே, அவங்க ஔலியாக்கள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் அவங்களுக்கு வஹி அறிவித்தானா? அல்லாஹ் அவங்களுக்கு வந்து சொன்னானா என்றெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹ் வந்து சொல்ல வேண்டும் இல்லை. நான் கேட்குற, உலகத்தில் எல்லாருக்கும் ரிஸ்க் கொடுக்குறவன் அல்லாஹ். அல்லாஹ் அவனுக்கு வீட்டுக்கே வந்து தந்தானா அவனுக்கு ரிஸ்க்கு? நீ எங்கே போய் தொழில் செய்கிற? இன்னொரு ஆள்கிட்ட போய் வேலை பார்த்து அவன் மூலமாக தானே சம்பளம் வாங்குற. அல்லது நீ சொந்தமாக தொழில் செய்வதாக இருந்தாலும் அதற்கு தேவையான பொருளெல்லாம் கொண்டு வந்து வைத்துத்தானே தொழில் செய்யணும். அல்லாவா கொண்டு வந்து தந்தான்? அல்லாஹ்கிட்டே நீ போய் இந்த சம்பளம் எடுத்த? அப்போ எல்லாத்தையும் கொடுப்பவன் அல்லாதான். ஆனால் அவனே நேரடியாக வந்து கொடுப்பதில்லை, மற்றவர்கள் மூலமாக கொடுக்க வைக்கிறான். அதுக்கு பேர் தான் சபபு. மார்க்கம் அறியாத மற்ற மௌலைமார்களை பார்த்து மார்க்கம் அறியாதவர்கள் என்றும் அறிவியல் என்றும் மடையர்கள் என்று பேசுகிறீர்களே, பக்கா மடையர்கள் வஹாபிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருத்தூதராம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் ஹவாரிஜு கிலாபுன் நார். ஹவாரிஜீன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நரகத்துடைய நாய்கள் என்றார்கள். நரகத்தின் நாய்கள் என்றார்கள். நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நரகத்தின் நாய்கள் என்ற குரூப்பில் ஹவாரிஜீன்கள் வந்தவர்கள் தான் இந்த வஹாபிகள். எவ்வளவு கேவலமான ஒரு குரூப்லேருந்து வந்திருக்கிறாங்க, எவ்வளவு கேவலமான ஒரு ஜமாத்திலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இவங்க தான் உங்களுக்கு நேர்வழியை காட்டப் போகிறார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வெளிமார்களை மக்கள் மத்தியிலே வெளியாக்க வேண்டும் என்று நாடுகின்ற பொழுது என்ன செய்கிறான் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை நேசித்து விட்டால் அந்த மனுஷன்
மனிதனை அவன் நேசிக்கிறான் என்பதை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீலே நான் இந்த மனிதனை நேசிக்கிறேன், இவரை நீங்களும் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மனிதரை அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அதே போன்று மலக்குமார்களுக்கு மத்தியிலே சொல்லுவார்கள், அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் அந்த மனிதர் மீது நேசம் வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். மலக்குமார்கள் நேசம் வைப்பார்கள். பிறகு அல்லாஹ் மனித இனத்திலே, இந்த மனித சமுதாயத்திலே, அதுவும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான முஃமின்களிலே அல்லாஹ் தனக்கு நாடிய சில மனிதர்களுடைய உள்ளத்தில் மட்டும் அல்லாஹ் அந்த செய்தியை போட்டு விடுகிறான், நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்க வேண்டும் என்ற செய்தியை அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டு விடுகிறான். எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலேயும் போட மாட்டான். தக்குவாவும் ஈமானும் சரியாக இருக்கக்கூடிய நல்ல பேணுதலோடு வாழக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் மட்டும்தான் போடுவானே தவிர வஹாபிகள் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்குகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போடவே மாட்டான். ஏனென்றால் அவர்கள் ஈமான் இல்லாதவர்கள், கடுகளவு கூட ஈமான் இல்லாதவர்கள் வஹாபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். எனவே நல்ல மனிதருடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டு விடுகிறான். அதன் மூலமாக அல்லாஹ் அந்த மனிதருடைய உள்ளத்தில் நான் இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன் என்பதை அல்லாஹ் காட்டுவதன் மூலமாக அந்த மனிதர் மற்ற மக்களுக்கும் அதே போல பொதுமக்களுக்கும் அவர்களை எடுத்துச் சொல்வார்கள், இவர் அல்லாஹுடைய நேசராக இருக்கிறார், இவர் அல்லாஹுவினால் நேசிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த வெளிமாறுகளை காட்டிக்கொள்வார்கள். மக்கள் மத்தியிலே இனம் காட்டுவார்கள். அந்த வெளிமாறுகளை நம்புபவர்கள், அந்த நேசித்த மனிதரை நம்புகிறவர்கள், அல்லாஹ் இவ்வாறு ஒருவரை நேசிக்கிறான் என்று சொன்ன அந்த மனிதரை நம்பக்கூடியவர்கள் எல்லாம் மோமின்களாகத்தானே இருப்பார்களே தவிர கேள்வி கேட்டுக்கொண்டெல்லாம் போக மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவும் ஈமானும் உள்ளவர்களுக்குத்தான் அதிகமான ஞான ஆற்றலை ஞானங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான் என்று சொன்னானே. கற்றுத்தருவது என்பது ஸ்கூல் பாடங்களே அல்ல, மாறாக அல்லாஹுவிடத்தில் இருந்து வரக்கூடிய இறை ஞானங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அந்த வகையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக நேசர்களாக தன்னுடைய மிகவும் நேசத்துக்குரியலாக மக்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் தான் இந்த சுன்னத் வல் ஜமாத்திலே இருக்கிறார்கள். சுன்னத் வல் ஜமாத்திலே அவுலியாக்கள் இருக்கிறார்கள், இமாம்கள் இருக்கிறார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இருக்கிறார்கள், முஹத்திஸீன்கள் இருக்கிறார்கள், ஃபிக்ஹுடைய இமாம்கள் இருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையிலே வந்த மௌலானாமார்கள் என்று சொல்லக்கூடிய சாதாத்மார்கள் இருக்கிறார்கள், தரீகாவுடைய மஷாயிஹ்மார்கள் இருக்கிறார்கள். ஆனால் வஹாபிடத்திலே யார் இருக்கிறார்கள்? தீவிரவாதிகள் தான் இருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் குண்டு வச்சு மக்களை கொண்டு கொலை செய்து கொண்டிருப்பார்கள். எப்படி அவர்களுடைய தலைவர் இருக்கிறானே முகமது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி, தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எப்படி அவன் கொலை செய்தானோ அதே போன்று இவர்களும் என்ன செய்தார்கள், மக்கள் மத்தியிலே பல பிரிவுகளை உண்டாக்கி மக்களை, அப்பாவி மக்களை எல்லாம் கொலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய முகத்தை கூட பாருங்கள், ஈமானுடைய ஒளி கொஞ்சம் கூட இருக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அவுலியாக்களுடைய கராமத்துகளை மறக்கிறார்கள். நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட மூஜிசத்து, அவுலியாக்களுக்கு கொடுக்கப்பட்டது கராமத்து. நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட மூஜிசத்தும் கராமத்தும் அற்புதம் என்ற பெயரில் இருந்தாலும் அதற்கும் இதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எந்த மனிதனாலும் சாதாரணமாக செய்ய முடியாத ஒன்றை செய்து காட்டுவதுதான் அந்த அற்புதங்கள். அதே போலதான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கையிலே இருந்த கம்பை கீழே போட்டார்கள். அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த கம்பு பாம்பாக மாறி ஃபிரௌனுடைய சபையிலே இருந்த அனைத்து பாம்புகளை விழுங்கியதை நாம் குர்ஆன் மூலமாக நாம் காண்கிறோம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கம்பை போட்டது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. அல்லாஹ் தான் அந்த கம்பை பாம்பாக மாற்றினான். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசத்து. ஆனால் அவுலியாக்களும் அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு அற்புதங்களை செய்து காட்டினால் அதற்கு பேர் கராமத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்களுக்கு கராமத்தை கொடுத்தது அவர்களுடைய அந்தத்தை உயர்த்தி காட்டுவதற்காக, அவர்களுக்குரிய தாராளத்தை காட்டுவதற்காக, அவர்களுடைய பெருமையை எடுத்துச் சொல்வதற்காக, அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்களுக்கு கராமத் என்பதை கொடுத்தான். எனவே கராமத்தை மறுப்பவர்களும் அவுலியாக்களை மறுப்பவர்களும் மோமின்களும் அல்ல, முஸ்லிம்களும் அல்ல. ஏன்னா அவுலியாக்களை மறுப்பவர்கள் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்ற வார்த்தையே மறுக்கிறார்கள். என்னை விட மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம், மிகவும் தகுதி வாய்ந்த நல்ல அறிவும் அனுபவம் உள்ள பெரிய உலமாக்கள் எல்லாம் எப்போவோ இதற்கு விளக்கம் கொடுத்து விட்டார்கள். ஆனால் இந்த காலத்தில் வரக்கூடிய சில கழுசறைகள் அங்கிங்கு ஊர் சுற்றி கொண்டு அடுத்தவன் பேச்சை கேட்டுக்கொண்டு வந்து கொண்டு ஷிர்கு குஃப்ரு பித்அத் என்பதை மட்டுமே தலையிலே ஏற்றிக்கொண்டு மக்கள் மத்தியிலே உலமாக்கள்
சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள் ஒலியாக்களை பற்றி பேசுகின்ற பொழுது அதற்கு சிரிப்புடைய இமோஜெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கு மக்கள் மத்தியில் அந்த சோசியல் மீடியாவிலேயே வலம் வரக்கூடிய சில ஷைத்தான்கள், வஹாபிய ஷைத்தான்களுக்கு இந்த விஷயங்களை எங்களால் முடிந்த வரைக்கும் நான் சொல்வது, அவர்களுக்கு மூளை கொஞ்சமாவது இருந்தால், புத்தி என்பது ஓரளவுக்காவது இருந்தால் அதன் மூலமாக அவர் தெரிந்து கொள்வார்கள், அல்லது அவர்கள் அப்படியே என்ன வழிகட்டு போவார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். யார் அல்லாஹுடைய வெளிமாறுகளை நோவினை செய்கிறாரோ அவர்களோடு அல்லாஹ் போர் செய்கிறான், யுத்தம் செய்கிறான் என்று சொன்ன ஹதீஸ் அப்படியே திட்ட தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. போர் செய்வான்னு சொன்னால் அல்லாவே உங்ககிட்ட வந்துக்கிட்டு வாரத்துக்கு சண்டை போடுறதில்லை, உன்னுடைய வாழ்க்கையே அல்லாஹ் நாசமாக்கிடுவான். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படி நாசமாக போய்விட்டது. ஒலியாக்களுடைய தர்காவிலே கை வைத்தவர்கள், ஒலியாக்களுடைய அந்த கபர்களிலே கை வைத்தவர்கள் என்னென்ன நிலைமைக்கு ஆளானார்கள் என்று வரலாற்றை எடுத்து பாருங்கள். இலங்கையிலோட கூட ஒரு கூட்டம் ஒரு காலத்தில் குண்டு வைத்து தன்னைத்தானே குண்டு வைத்து உடல் சிதறை இறந்தார்கள். என்ன காரணம்? ஓலியாக்களை விமர்சித்தார்கள், தவறாக பேசினார்கள், ஷிர்கு பித்அத் என்று சொன்னார்கள், இஸ்லாத்தை பற்றி தப்பாக பேசினார்கள். இந்தியாவிலே கூட இந்த தமிழில் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே வஹாபிசத்தை உருவாக்கியவன். என்ன நடந்தது அவனுக்கு? பெண்கள் விஷயத்திலே மிக கேவலமாக இன்று வரைக்கும் அவனுடைய ஆடியோ எங்கே சுற்றி கொண்டிருக்கிறது? சோசியல் மீடியாவிலே சுற்றி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்ணோடு தனித்திருந்தார்கள் என்று சொல்லி தப்பாக பேசினான். அல்லாஹ் அவனை அந்நிய பெண்ணோடு தனியாக இருக்க வைத்து ஊர் முழுக்க உலகம் முழுக்க காட்டி வைத்தான். மிக கேவலமாகி இன்றும் அவனை சில மடையர்கள் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல உலகம் முழுவதும் இந்த கியாமத்தினால் நெருங்க அறிவாரிகள் குறைந்து கொண்டு போய் மடையர்கள் அதிகமாகிவிடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அது இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிற்காலத்தில் ஒரு கூட்டத்தினர் வருவார்கள், அவர்கள் வயது குறை